அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஏஎஸ் பார்த்தசாரதி பட்டாச்சாரியார், கனகமாச்சத்திரம் கலி வெங்கடேச பெருமாள் தேவஸ்தான அர்ச்சகர். பெரியவாளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், சிறியவாளுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். நேற்று முதல் 18/9/2024 புதன்கிழமை மாலையபட்சம் தொடங்கி 2/10/2024 புதன்கிழமை வரை மாலையபட்சமாகப்பட்டது. மாலை அமாவாசையுடன் நிறைவு பெறுகிறது. பிதர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக இந்த மாலையபட்சம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அனைவரும் இதை தவறாமல் கடைபிடித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலையபட்சத்தில் செய்வதனால் நமது வம்ச விருத்தியும் பிதிரு தோஷங்களும் பிதிரு சாபங்களும் விலகும். மறந்து போனவர்களோ மாலயத்தில் கொடு என்று சொல்லும் வழக்கம் மாலையபட்ச அமாவாசை. அவரவர்கள் அந்தந்த முதியோர்களுடைய திதியை ஞாபகம் வைத்து பிரதம திதி, திதிய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி திதி, மாலைய அமாவாசை திதி. எதுவும் இதை ஞாபகம் இல்லாதவர்கள் மகாபரணியிலும் செய்யலாம். வருகிற 25 அன்று மகாபரணி அன்றைய தினத்தில் செய்யலாம். சந்நித மாலயம் என்று சொல்லக்கூடிய திதியிலும் 29ஆம் தேதி துவாதசி சந்நித மாலயத்திலும் செய்யலாம். எதுவும் தெரியாதவர்கள் மாலையபட்ச அமாவாசை அன்ற தினத்தில் பிதர்களுக்காக சார்த்தம் செய்வது, இல்ல தர்ப்பணம் செய்வது, உங்கள் ஊரில் உள்ள அருகில் உள்ள குளக்கரை, கோயில் மண்டபத்தில் வெளியில், கோயில் உள் பிராகாரத்தில் மண்டபத்தில் பண்ண மாட்டாங்க. வெளி மண்டபத்திலோ இல்லை கோயிலுக்கு வெளியிலோ இல்லை நதிக்கரையோ இல்லை புரோகிதர் இல்லத்திலோ நடத்தப்படும் இந்த தில தர்ப்பணங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோருடைய பெயர்கள், உங்களுடைய தகப்பனார், பித்ருவர்க்கம், அப்பா, தாத்தா, இன்னொரு 2வது தாத்தாவனுடைய பெயர் சொல்லி, பாட்டி, மாதுரு வர்க்கம், பாட்டி, இன்னொரு பாட்டி, 3வது பாட்டியினுடைய பெயர் சொல்லி தர்ப்பணங்கள் பண்ணலாம். மாதுரு வர்க்கம் என்று சொல்லக்கூடிய பித்ருவர்க்கம். முதல்ல பித்ருவர்க்கத்துக்கு உங்களுடைய அப்பா இருந்தால் அவர் பண்ணிக்க போகிறார், அவருடைய அப்பாவுக்கு. அப்பா இல்லைன்னா நீங்கள் அப்பா, தாத்தா, இன்னொரு தாத்தாவுக்கு பண்ணலாம். அம்மா இருந்துட்டு அதை விட்டுட்டு பாட்டி, இன்னொரு பாட்டி. மாதృவர்க்கத்துடைய மாதா மகாடைய அவருடைய அம்மாவுடைய அப்பா, அவருடைய தாத்தா, அவருடைய தாத்தாவோட பெயர்கள் சொல்லியும் பண்ணலாம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மாலையபட்சத்தில் எல்லோருக்கும் காருண்ய தர்ப்பணம், எல்லோருக்கும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் செய்யப்படக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக மாலை அமாவாசை அமைந்திருக்கிறது. ஆஷாட் அபர்பட்ச கன்யாசவத்திரகளே ஆஷாட் அபர்பட்ச சகரமாலய சார்ந்தன ரொம்ப மிகவும் விசேஷமானது இந்த மாலைய பட்ச அமாவாசை. அதனால் எல்லோரும் இதில் தவறாமல் கலந்து கொண்டு அந்த மாலை அமாவாசை வருகிற 2/10/2024 புதன்கிழமை நடைபெறுகிறது. அந்தந்த எல்லா ஊர்லேயும் எல்லாருடைய உங்களுடைய கோயில்களோ ஊரில் உள்ள குளக்கரைகளோ எல்லார் இடத்திலும் நடைபெறும். அங்கே போய் நீங்கள் தர்ப்பணங்கள் செய்து பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கரை கொடுத்து அவரோட சம்பிரதாயப்படி வீட்டில் பூஜித்து படையல் போட்டு காக்கைக்கு சாதமிட்டு இந்த தினத்தில் இதை மிகவும் விசேஷமாக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். செய்வதனால் உங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது என்ன கேட்கலாம். நம்மளுடைய சந்ததியினருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சந்ததியை வாழடி வாழையாக வம்சம் தழைக்கும். பித்ருகளினுடைய ஆசை நமக்கு அவசியம் தேவை. பெருமாள் கூட பொறுத்துக்கொள்வார். இன்றைய தினத்தில் பூஜை இல்லைன்னா நாளைக்கு நம்ம சேர்த்து பண்ணிக்கலான்னு ₹1 காயினை முடித்து பெருமாளே எனக்கு இன்றைக்கி சௌகரியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பித்திருக்கடன்கள் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது.
அந்தந்த திதியிலோ சிரார்த்தம் செய்பவர்கள் அந்தந்த தினத்தில் சில பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ சிரார்த்தம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் இல்லை. அதுக்கு சிரார்த்தத்துக்கு முன்னாடி நாம் பார்த்து கல்யாணத்தை குறித்து கொள்ள வேண்டும், அல்லது அதுக்கு ஒரு 3 மாத காலங்கள் தள்ளி கல்யாணத்தை தள்ளி போகணும். சிரார்த்தத்தை என்ற காரணத்தை கொண்டும் விடக்கூடாது, பண்ணி தான் ஆகணும். தீட்டு காலங்களில் கூட அந்த சிரார்த்த தீட்டு முடிந்தவுடன் சிரார்த்தங்கள் பண்ணி தான் பண்ணணும். அதனால் பித்ருகள் சாபம் மிகவும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பித்ருகள் சந்தோஷமாக நாம் பித்ரை பூஜித்தினால், மாதா பிதா குரு தெய்வம், நம்ம பித்ருகள் ஆராதனம் பண்ணினால் நமக்கு மிகவும் விசேஷமாக நம்ம சந்ததியினர்கள் வம்சம் வாரடியாக வம்சம் தழைக்கும் என்பது திண்ணம். அதனால் எல்லோரும் அதை கடைப்பிடித்து எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். நமது கனகமச்சத்திரம் கிராமத்திலும் நமது கோயில் கிழக்கு துவாரத்தை தாண்டி ஆஞ்சநேயர் மண்டபத்திலும் செய்யப்படும் தர்ப்பணாதிகள் அருகில் இருப்பவர்கள் வந்தும் கலந்து கொள்ளலாம். காலை 6 மணிக்கு ஆரம்பிக்கும், 1 மணி வரையிலும் இருப்பார்கள். வந்து நீங்கள் அதிலும் கலந்து கொண்டு தர்ப்பணங்கள் செய்யலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.